வணக்கம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடகு கிடைக்கக்கூடிய சாஃப்ட்வேர் சரிங்களா? அது டெமோ பார்க்க போறோம். ஸோ இது நம்மளோட லாகின் ஸ்க்ரீன். ஸோ ஆஸ் யூசுவல் இது வந்து யூசர் அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை யூசர் வேணும், உங்க ஸ்டாஃப் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு யூசர் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணிட்டு ஸோ லாகின். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதில் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் மாஸ்டர். நம்ம என்னென்ன மெட்டல்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நார்மலாக வரும்போது கோல்டு அப்படிங்கும்போது கோல்டு, சில்வர் அப்படிங்கும்போது கோல்டுனா ஜி அப்படின்னு கொடுத்துருவோம். இது கேட்டகரி அப்படிங்கிறது கோல்டு. ஃபர்ஸ்ட் எங்கே வரணும் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிடு ரைட்டுங்களா. இதே மாதிரி சில்வர் அப்படின்னு வருதுன்னா சில்வர் எஸ். சில்வர் அப்படிங்கிறது அதோட மெட்டல். நான் என்ன மெட்டல் நான் பண்ண போறேனோ அந்த மெட்டல்ஸ். ஸோ வேணுங்கிறத நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வியூ பண்ணிங்கன்னா நான் என்னென்ன மெட்டல்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. ரைட். முதல் வேலை. இதுக்கு அடுத்தது அப்படிங்கும்போது நான் பண்ற வந்து ரேட்டு. இந்த மெட்டலோட ரேட்டு டெய்லி வந்து மெட்டல் ரேட் மாறும். அந்த கோல்டு ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு மாறும். அதை நீங்க டெய்லி அப்டேட் பண்ணிக்கலாம். இது எப்படி வரும்னா, நம்ம கோல்டு ரேட் இன்னைக்கு 7,000, 8,000, 9,000 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இன்னைக்கு வந்து 6,000, 7,000 தரோம் கிராமுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன ரேட் கோல்டு ரேட்டோ அதுல இருந்து 70% டச்சா கால்குலேட் பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு ஜென்ரலா வந்து ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல நம்ம வேணுங்கிற ரேட்டை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ என்ன தேதி அப்படின்னா 1,5 அப்படின்னா 1,5 கோல்டு ரேட் எவ்வளவு. இப்போ 7,500 வருது அப்படின்னா நான் அந்த 7,500 அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது சேவ் ஆயிடும். அப்போ உங்களுக்கு டீட்டெயில் பார்க்கும்போது ஒவ்வொரு தேதியில நான் இந்த தேதியில வரும்போது நான் எவ்வளவு கொடுத்தேன், இந்த தேதியில நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டேட்டா கிடைச்சிடும். சரிங்களா. ஸோ அந்த பிட்வீன் டேட்டுக்குள்ள இருக்கும்போது உங்களோட ரேட் வேறையா இருக்கும், அடுத்த டேட்ல வரும்போது அதோட ரேட் வேறையா இருக்கும். ஓகேங்களா. ரைட். இது உங்களோட மெட்டல்ஸ் விலையை ஃபிக்ஸ் பண்றேன். அதுக்கு அடுத்து உங்களோட ஐட்டம் என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது பண்றேன். சரிங்களா. நான் என்ன ஐட்டம் பேங்கிள். சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் 2 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். செயின், பேங்கிள். இது போக வேற ஏதாவது ஐட்டம், எக்ஸாம்பிள் செயின், பேங்கிள், ரிங்கு, மெட்டல் கோல்டு. சரிங்களா. இது மாதிரி என்ன ஐட்டம்ஸ் நீங்க வாங்குறீங்களோ அந்த ஐட்டத்தை ஆட் பண்ணிக்கிறீங்க. இது ஜஸ்ட் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக என்னென்ன மாஸ்டர்ல என்னென்ன டைப் ஆஃப் வாங்க போறோம். நெக்லஸ். சரிங்களா. ஸ்டட் டெஸ்ட். இது உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா. உங்களுக்கு என்ன தேவையானதை நீங்க ஆட் பண்ணிக்கிறீங்க. ரைட்டுங்களா. இது ஐட்டம் கிரியேஷன். அடுத்து வந்து நம்ம வாங்குற இன்ட்ரெஸ்ட். என்ன டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் 2%, 2.5, 3 இல்லைன்னா 1.5. நான் எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வாங்க போறேனோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிடுவேன். சரிங்களா. 1.5 வாங்குறேன்னா 1.5, 2 வாங்குறேன்னா 2. சரிங்களா. கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே 2 இது போட்டிருக்கேன். இப்போ நீங்க ஒரு சில ஸ்லாப் வச்சிருப்பீங்க அப்படின்னா ஒரு சில பேத்துக்கு 2 கொடுப்பீங்க, ஒரு சில பேத்துக்கு 3, ஒரு சில பேத்துக்கு 1.5. ஸோ அது எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அது மாதிரி நம்ம மல்டிபிள் டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டேன். ரைட். அடுத்த விஷயம் அப்படிங்கும்போது இது மேஜர். இது வர இருக்கிறது என்னோட மேஜர் ரேஞ்ச். ரைட். இதுக்கு அடுத்த வேலை பண்ணும்போது பிளட்ஜ் வைக்கிறது. சரிங்களா. அடகு வைக்கிறது. அடகு வைக்கணும் முதல் வேலை கஸ்டமர் கிரியேட் பண்ணணும். என்கிட்ட கஸ்டமர் யார் இருக்காங்களோ அவங்களோட பேரை நீங்க ஆட் பண்ணணும். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் கஸ்டமரோட பேர். அவங்க பேர் என்ன. இப்போ எக்ஸாம்பிள் ராம் பிரசாத் அப்படின்னு வாங்குறாருன்னா அவர் பேர் ராம் பிரசாத். ரைட்டா. அவர் நாமினி யாரு. சன் ஆஃப் அப்படின்னா நாமினி சன் ஆஃப், டாக்டர் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப் எது வேணுமோ நீங்க கொடுத்துருவீங்க. அவரோடது. சரிங்களா. அவர் அட்ரஸ் எங்க, ஏரியா, சிட்டி, ஃபோனு, பின்கோடு. ஸோ உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ப்ரூஃப். அவர் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தாருன்னா டிரைவிங் லைசன்ஸ் என்ன கொடுத்துருக்காரு, ப்ரூஃப் டிரைவிங் லைசன்ஸோட நம்பர் என்ன, அதை ஃபோட்டோஸ் எடுக்கணும். அந்த ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. சும்மா டம்மியாக கொடுக்குறேன். நான் ஒரு இதுக்காக கொடுக்குறேன். ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் கொடுத்து ப்ரௌஸு. அதே மாதிரி அவரோட பர்சனல் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த பர்சனல் ஃபோட்டோஸ், அவரோட ஃபோட்டோஸ். ஃபோட்டோஸ் வேணும்னா ஃபோட்டோஸை போட்டுட்டு நான் சேவ் கொடுத்துறேன். சரிங்களா. அவங்க என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அந்த ஃபோட்டோஸ் போட்டு சேவ் பண்ணிடுறேன். இது அவங்கள பற்றின டீட்டெயில் வாங்குறதுக்காக. ரைட்டுங்களா. முதல் விஷயம். ரைட். அடுத்தது அப்படிங்கும்போது அடகு வைக்கிறது அப்படிங்கும்போது டிரான்சாக்ஷனில் பிளட்ஜ் என்ட்ரி. ரைட்டுங்களா. இப்போ பிளட்ஜ் என்ட்ரின்னு வரும்போது யார் வைக்கிற, என்னைக்கு டேட்டு, கஸ்டமர் இது, பில் டேட்டு என்னைக்கு வைக்கிறாங்க. வைக்கிற நான் சும்மா ரஃபுக்காக உங்கள்கிட்ட காமிக்கிற 1/7 வைக்கிறாங்க. இல்லை அப்படின்னா நான் கொடுக்குறது வந்து ஒரு 3ஆம் தேதி 3/7 அப்படின்னு வைக்கிறாங்க. இதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு வருஷம் அப்படிங்கறது லாஸ்ட் டேட்டா நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். சரிங்களா. ஸோ இதுல நீங்க ஏதாவது 6 மாசம் தான் மெயின்டைன் பண்றீங்க, அந்த மாதிரி மெயின்டைன் பண்றீங்கன்னா நீங்க தேதி வேணும்னா நீங்க மாத்திக்கலாம். ஓகேங்களா. ஸோ யாருக்கு வைக்கிறீங்களோ அவங்க பேர் ராம் பிரசாத் நடிச்சா கீழே காமிச்சிடும் அவரோட டீட்டெயில். சரிங்களா. என்டர் கொடுத்தோன்னே அவரோட போட்டோஸ் அப்படிங்கிற சைட்ல காமிச்சிடும்.
மெட்டல் கோல்டு கொடுக்குறாரா சில்வர் கொடுக்குறாரா? சரிங்களா, கோல்டுன்னா கோல்டு. கோல்டுல என்ன ஐட்டம் கொடுக்குறாரு? செயினா, பேங்கிள், ரிங் அப்படின்னா ரிங்கு வேணா ரிங்கு, செயின் வேணா செயின். ஸோ அவர் என்ன கொடுக்குறாரு, எத்தனை பீஸ் அவர் கொடுத்துருக்காரு? ஒரு பீஸ், ரெண்டு அப்படிங்கும்போது எத்தனை பீஸ்? ரெண்டு பீஸ் இருக்கு. அதோட மொத்த வெயிட் எவ்வளவு? சரிங்களா, ஒரு 25 கிராம் தராருன்னா 25.300 கிராம், 300 ml. இது டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது அது கேடிஎம் நகையா இல்லை அப்படின்னா 916 இல்லை என்ன மாதிரி இருக்கோ அந்த நகையோட டிஸ்கிரிப்ஷன், இல்லை அதில் ஸ்டெட் இருக்கு, உங்களுக்கு என்ன தேவையோ சரிங்களா அந்த டீட்டெயிலை நீங்கள் அடிச்சுக்கிறீங்க. இதே மாதிரி அடுத்த ஐட்டம், ரெண்டாவது ஐட்டம் வருது அப்படின்னா ரெண்டாவது ஐட்டம் நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு ஐட்டம் பேங்கிள் கொடுக்குறாருன்னா பேங்கிள் சரிங்களா, எத்தனை பீஸ் அப்படின்னா ஒரு பீஸ் அப்படின்னா ஒரு பீஸ் என்ன ரேட்டு சரிங்களா, எத்தனை கிராம், இது ஒரு 5 கிராம் இருக்கு கொடுத்துட்டு அதில் வந்து 916 இருக்குன்னா 916 இது மாதிரி வரிசை ஆட் பண்ணிக்கலாம். இதுல தேவைன்னா இந்த இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இமேஜை சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன போட்டோஸ் வேணுமோ அந்த போட்டோஸை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜோட போட்டோஸ் நீங்க கிராப் பண்ணி எடுத்துட்டு அந்த போட்டோஸை நான் டம்மியா கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் அந்த போட்டோஸ் எடுத்து அப் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா, இது கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜோட போட்டோஸ் வந்துடும். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா டச். இந்த டச் அப்படிங்கிறது உங்களுக்கு இம்பார்ட்டன்டாக இருக்கும். எப்படின்னா உங்களோட டுடே ரேட் வந்து 7500 ரூபா. அதுல டச் அப்படிங்கிறது 70% அப்படிங்கும்போது இன்னைக்கு நகையோட விலை நான் கொடுக்கறது வந்து எவ்வளவுனா 5250 ரூபா தான் ஒரு கிராமுக்கு தர்றேன், கால்குலேட் பண்ணுவேன் சரிங்களா. இப்போ மேபி நல்ல பியூரிட்டி இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா உங்களோட தேவைன்னா உங்களோட டச்சை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட். நார்மலா கொடுக்குறது 70. நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டச்சை மேனுவலா ஸ்பாட்ல நீங்க மாத்திக்கலாம் சரிங்களா. ரைட், இதுக்கு அடுத்து அதோட மொத்த வெயிட் நான் இப்போ இந்த 25 + 5 மொத்தம் 30 கிராம் அப்படி 30.300 3 கிராம் 300 கிராம் 300 இருந்தது. ஸோ இதுல வந்து லெஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஏதாவது ஸ்டட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க 1 கிராம் 2 கிராம் கழிப்பீங்க. அது தேவைன்னா நீங்க கழிச்சுக்கலாம், வேணாம்னா போட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ 2 கிராம் கழிக்கிறேன்னா 2 கிராம், அப்போ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா நெட் வெயிட் அப்படிங்கும்போது 28.300. என்னோட ஐட்டம் காஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கு? 48 1,48,000 ரூபா அப்படின்னும் போது நான் எவ்வளோ கொடுக்கணும்? எவ்வளோ அமௌண்ட்டோ 1,48 தான் அதோட காஸ்டோட வேல்யூ. நான் அதுல எவ்வளவு கொடுக்கணும்னு முடிவு பண்றேனோ அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் நான் டைப் பண்ணுவேன். மேபி நான் 1.5 பிளான் பண்ணி அடிச்சேன் அப்படின்னா அது அலோவ் பண்ணாது. ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் 1,48,000 இதுதான் அப்படின்னா அதை மட்டும் தான் அலோவ் பண்ணும், அதுக்கு மேலே அலோவ் பண்ணாது சரிங்களா. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக அவங்க வந்து இவ்வளோ கேட்குறாங்க, நான் 1.25 கொடுக்குறேன் அப்படின்னா 1.25 அப்படின்னு நான் டைப் பண்ணிடுவேன் சரிங்களா. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கும்போது 2% 3 என்ன வேணுமோ நீங்க அடிச்சுக்கிறீங்க. இப்போ 2 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா இருக்கு, நான் 2ன்னு கொடுத்துட்டேன். ஒரு மாசம் வட்டி 2,500 ரூபா ரைட்டுங்களா. இது டிசி அப்படிங்கிறது டாக்குமெண்ட் சார்ஜ். நீங்க ஏதாவது கார்டுக்கோ உங்க டாக்குமெண்ட் சார்ஜஸ் ஏதாவது நீங்க வாங்குனீங்கன்னா அந்த சார்ஜஸ் ஆட் பண்ணிக்கிறீங்க சரிங்களா. ரைட், அடுத்து கீழே இருக்க ரிசீவ்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒரு சில நீங்க எப்படின்னா ஒரு சில பிசினஸ் பண்ணும்போது நீங்க மாசம் வட்டி எடுத்துக்கிறீங்க. நீங்க மாசம் வட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிசீவ்ட் இன்ட்ரெஸ்ட் போடுவீங்க, இல்ல வட்டி எடுக்கலைன்னா ஜீரோன்னு போட்டுக்கலாம். ஸோ உங்களோட பிசினஸ் ஸ்டைல் எப்படியோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம். ஸோ ரிசீவ்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் 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 சேவ், அவ்வளோதான். சேவ் ஆயிரும். சேவ் ஆனா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் அவுட் அப்படிங்கிறது வந்துடும் சரிங்களா. இது அப்படியே பிரிண்ட் அவுட்டாக கொடுத்துருவேன். மேலே இருக்கும்போது அவங்களோட இண்டிவிஜுவலோட ஃபோட்டோ, நகையோட ஃபோட்டோ, மொத்த வெயிட் எவ்வளவு, என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு வருஷம், என்ன பாக்கெட் நம்பரு. இந்த கீழே இருக்க ஆப்ஷன் என்ன அப்படின்னா இது உங்க பாக்கெட்ல நகையோட பாக்கெட்ல நீங்க எடுத்து மெயின்டைன் பண்றதுக்காக கொடுத்துருக்காது. ஸோ அதுலேயும் அவரோட ஃபோட்டோ வந்துடும், அவரோட இது வந்துடும். எக்ஸாம்பிள் நகையோட ஃபோட்டோ வந்துடும். நீங்க இதை எடுத்து ப்ராப்பராக பாக்கெட் போட்டு உள்ள சிஸ்டத்தில் வச்சுக்கிறீங்க, உங்க உள்ளுக்குள்ள மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க சரிங்களா. கரெக்ட், டன். இது ஒரு பாக்கெட்டை வந்து பிளட்ஜ் போடுறதுக்கு இதுதான் ப்ராசஸ் ஓகேங்களா. ரைட், இது ஒரு பிளட்ஜ் போட்டுட்டோம். பிளட்ஜ் போட்டோன்னே நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்கறதுக்கு என்னோட டீட்டெயில் ரிப்போர்ட், இந்த கஸ்டமர் பிளட்ஜ் ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கும். இதுல போனீங்கன்னா இதுல எந்த தேதியில இருந்து எந்த தேதி வரை உங்களுக்கு ஃப்ரம் டேட் டு டேட், இந்த டேட்ல இருந்து இந்த தேதி வரை எத்தனை நியூ பிளட்ஜ் வந்திருக்கு அப்படின்னா நியூ பிளட்ஜ் ஃபுல்லா வந்துடும் சரிங்களா. எத்தனை பிளட்ஜ் இருக்கு, இந்த பிளட்ஜ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். இந்த கண்ணன் அப்படின்னு வச்சிருக்காரு, எவ்வளவு ரூபா வச்சிருக்காரு, எவ்வளவு வெயிட் இருக்கு ரைட்டுங்களா. ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட் இதுவரை எவ்வளவு வாங்கியிருக்கோம், எல்லா டீட்டெயிலும் உள்ள இருக்கும். அடுத்து ரிட்டர்ன் பிளட்ஜ் அப்படிங்கும்போது எது எது ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, ரிட்டர்ன் நம்ம கொடுத்துருக்கோம்னா இந்த டேட்ல எதுவும் கொடுக்கல, நான் இதே இது அடுத்து இந்த பேங்க் அப்படிங்கிறது அடுத்து வந்துடுறேன். நான் ரிட்டர்ன் அப்படிங்கும்போது யார் யார் திருப்பாம என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நான் எடுத்து கொடுத்துருவேன் சரிங்களா. ரைட், இது போக இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த தேதியில இருந்து இந்த தேதி வரை எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கலெக்ஷன் ஆயிருக்கு, இந்த தேதியில இருந்து இந்த டேட் வரை எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கலெக்ஷன் ஆயிருக்கு சரிங்களா, மொத்தம் அமௌண்ட். இதே இது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு டேட் வரை இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பெண்டிங் இருக்கு அப்படிங்கிறது உங்கள்ட்ட காமிச்சிடும் ஓகேங்களா. ஸோ இது வந்து மாசம் நான் வட்டி எடுத்துட்டேன். இந்த சீட்டு போட்டோம்ல ராம்பிரசாத்னு ஒருத்தருக்கு போட்டோம், அதை நான் மாசம் அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால எனக்கு பேலன்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு காமிக்கல. எனக்கு அடுத்த மாசம் டேட் ரீச் ஆகும்போது மட்டும் தான் காமிக்கும் எனக்கு சரிங்களா. கரெக்ட், முதல் வேலை பிளட்ஜ். இதுக்கு அடுத்தது எப்படி நடக்கும்னா நம்ம இதை வந்து ஒரு பேங்க்ல மேபி நீங்க ரீப்ளஜ் பேங்க்ல வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இதுக்குரிய ப்ராசஸ்.
ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம பேங்க் என்ன பேங்க் வச்சிருக்கோமோ அந்த பேங்க் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நான் அந்த பேங்க் ஆட் பண்ணிக்கிறேன். பேங்க் மாஸ்டர்ல போயிட்டு அந்த பேங்க்கோட பேர் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் எஸ்பிஐ அப்படின்னா எஸ்பிஐ சரிங்களா கொடுத்துட்டு நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். எஸ்பிஐ பேங்க்னு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எஸ்பிஐ அப்படின்னும் போது நான் எந்த இதை எப்பயுமே வைக்கும் போது இண்டிவிஜுவலாக பாக்கெட் வைஸாக தான் வைப்போம், மொத்தமாக பல்காக வைக்க மாட்டோம். ஸோ அதனால அந்த ஆப்ஷன் சொல்லிடுறேன். இந்த பேங்க் பிளட்ஜ் ரைட்டுங்களா. என்னைக்கு தேதியில் நான் வைக்கிறேன் டேட்டு. இப்போ நான் ஒரு 5ஆம் தேதி வைக்கிறேன்னா 5ஆம் தேதி ரைட்டுங்களா. ரைட். எந்த பேங்க் எஸ்பிஐ. இந்த பிளட்ஜ் நம்பருங்கிறது எஸ்பிஐ பேங்கோட பிளட்ஜ் நம்பர் சரிங்களா. அந்த எஸ்பிஐ பேங்கோட பிளட்ஜ் நம்பர் என்ன டேட்டு, அவங்களோட டியூ டேட் என்னைக்கு தேதியில் அவங்க திருப்ப சொல்லுவாங்க, நான் என்ன வெயிட் அவங்கள்ட்ட வச்சிருக்கேன் மொத்த வெயிட் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 30.3 கிராம் இருக்கு அப்படின்னா 30 எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கிக்கிறேன் அவங்கள்ட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு வைக்கிறேன் அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு சரிங்களா. ரைட். அவங்ககிட்ட டாக்குமெண்ட் சார்ஜுக்காக நான் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது பே பண்ணியிருக்கேனா இல்லையா, அவங்க ஏதாவது டாக்குமெண்ட் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா அவங்க 200 300 அவங்க எடுத்திருக்காங்களா பேங்க்ல, நான் எத்தனை பாக்கெட் வைக்க போறேன் ஒரு பாக்கெட், அந்த பாக்கெட்டோட நம்பர் கம்பல்சரி அதோட நம்பர் ரெண்டையும் நீங்க ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணீங்கன்னா அதோட நம்பர் கையில வச்சிருக்க பாக்கெட்டோட டீட்டெயிலை கீழே அடிக்கணும். இது மேல இருக்கிறது வந்து பேங்க் அவங்க கொடுக்குற டீட்டெயில் நீங்க மேல டாப்ல டைப் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. இது ரெண்டும் கொடுக்கும்போது நம்ம கொடுத்த அமௌண்ட் 1,20,000 25,000 உள்ள நகையை நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. நீங்க மேல வந்திருக்கிறது உங்களோட அமௌண்ட், நீங்க எவ்வளவு அவங்கள்ட்ட இருந்து வாங்குறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலுக்காக சரிங்களா. கொடுத்துட்டு சரி ஓகே. இது நம்ம இந்த பாக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா பேங்க் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிடும் ரைட்டுங்களா. இப்போ அந்த ரிப்போர்ட் டீடைல் ரிப்போர்ட்ல கஸ்டமர் பிளட்ஜ் ரிப்போர்ட்ல இன் பேங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போட்டிருந்தேன்னா இது என்னன்னு காமிச்சோன்னா எந்தெந்த வந்து இன் பேங்க்ல இருக்கு அப்படிங்கிறது நீங்க பாத்துக்கிறீங்க. அப்படின்னும் போது 2 பாக்கெட் ஏற்கனவே ஒரு பாக்கெட் போட்டிருந்தேன். இந்த இந்த பாக்கெட் எல்லாமே பேங்க்ல இருக்கு. ஸோ எந்த பேங்க்ல இருக்கு எந்த இதுல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தனித்தனியா தெரிஞ்சு சரிங்களா. கரெக்ட். இப்போ அடுத்த விஷயம் அப்படிங்கும்போது முதல்ல 2 வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவங்க திருப்ப வருவாங்க. திருப்ப போகும்போது பிளட்ஜ் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஆப்ஷன் உள்ள போவீங்க. ஜஸ்ட் அந்த பாக்கெட் நம்பர் அப்படிங்கும்போது எந்த பாக்கெட் நம்பர் 1 நம்பர் பாக்கெட் அப்படின்னு அடிச்சீங்கன்னா காமிக்கும். இந்த பிளட்ஜ் வந்து இந்த பிளட்ஜ் நம்பர்ல இந்த பேங்க்ல இருக்கு 43,853 அப்படிங்கிற பாக்கெட் நம்பர்ல கேபி பேங்க்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. ஓகே. ஸோ இந்த இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கம்பல்சரி அந்த பேங்க்ல போய் நீங்க திருப்பணும். திருப்பினதுக்கு அப்புறம் தான் இது க்ளோஸ் ஆகும். ஸோ அப்போ பேங்க் பிளட்ஜ் ரிசீவ் ரைட்டுங்களா. இதுல போய் நம்ம பேங்க்ல போய் நம்ம ரிசீவ் பண்ணிடுவோம். ரிசீவ் பண்ணதை ஒரு என்ட்ரி போடணும். இன்னைக்கு தேதியில வர்றேன் எந்த பிளட்ஜ் நம்பர் அப்படிங்கும்போது F1 அப்படிங்கிற கீ பிரஸ் பண்ணீங்கன்னா உங்க கீபோர்டுல F1 அப்படிங்கிற கீ பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த கேபி பேங்க்ல என்னென்ன பாக்கெட் வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு லிஸ்ட் வந்துடும் சரிங்களா. அந்த லிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிடுவீங்க. ஜஸ்ட் அமௌண்ட் அவங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்கீங்க. இப்போ 70,000 இருக்குன்னா அவங்க ஒரு 500 இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்கன்னா நீங்க 70,500 அப்படிங்கறது அவங்கள்ட்ட கொடுத்துருப்பீங்க. ஸோ 70,000 பிளஸ் 500 இன்ட்ரெஸ்ட். ஸோ இது கொடுத்துட்டு நம்ம அந்த நகையை திருப்பிட்டோம் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு சரி ஓகேவா. இப்போ அந்த பாக்கெட் வந்து திரும்ப உள்ள வந்துருச்சு, கணக்கு முடிஞ்சது. இப்போ இது உள்ள வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பிளட்ஜ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது நான் போட முடியும். ஸோ பிளட்ஜ் ரிட்டர்ன் உள்ள போவேன். ஜஸ்ட் என்ன தேதி எந்த பாக்கெட் நம்பர் கொடுத்தோன்னே அப்பதான் எனக்கு லோட் ஆகும். அது வரை லோட் ஆகாது. ஸோ இது வந்து மொத்த வட்டி அப்படிங்கும்போது 1,02,000 ஜஸ்ட் எந்த இதுவுமே இருக்காது. இது ஜஸ்ட் கூட்டு வட்டி அப்படிங்கிறது இதெல்லாமே என்னன்னா ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக மேபி 2,000 கூட்டுவீங்க, இல்லைன்னா ஒரு அவங்க ஆர்கியூமெண்ட் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு 51 நாள் வந்திருக்கு, 2 மாச கணக்கு. 2 மாசம் அப்படிங்கும்போது 4,000 வட்டி. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திருப்புறாங்க, ஏதாவது அவங்க கேட்பாங்க, இல்லை சார் 2 நாள் ஆச்சு அமௌண்ட் ஏதாவது குறைங்க, இல்லை உங்களுக்கு ஒரு 2 நாள் தான் கூடுது அப்படின்னும் போது அமௌண்ட் ஏதாவது கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னா இந்த பர்பஸ்க்காக கொடுத்துருக்கு. இது கூட்டுறதுக்கு, இது வந்து கழிக்கிறதுக்கு சரிங்களா. உங்களுக்கு அந்த பிசினஸுக்கு அந்த இடத்துல கஸ்டமர் கிட்ட என்ன பேசுறீங்களோ அந்த பேசுற விஷயத்த கொடுத்துட்டு சேவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு சரிங்களா. ரைட். இதோட ஆட்டோமேட்டிக்கா பாக்கெட் அப்படிங்கிறது கஸ்டமர்ட்ட இருந்து ரிட்டர்ன் அப்படிங்கிறது எடுத்துட்டோம், அவங்களுக்கு கொடுத்து முடிச்சாச்சு ரைட்டுங்களா. இப்போ கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது நீங்க இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிற விஷயத்துல இந்த இடத்துல கஸ்டமர் பிளட்ஜ் ரிப்போர்ட் இதுல ரிட்டர்ன் பிளட்ஜ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நீங்க பாத்துக்கணும் சரிங்களா. ரிட்டர்ன் பண்ணது இது ரிட்டர்ன் டேட் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா இந்த பிட்வீன் டேட்ல இருக்கு, இந்த டேட்ல இருக்கிறது எது ரிட்டர்ன் இருக்கு அந்த ரிட்டர்ன் டேட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் காமிக்கும் சரிங்களா. அடுத்தது வந்து இன் கையில நம்ம கையில என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது, லேட்டா இருக்கிறது, டியூ இருக்கிறது அப்படிங்கிறது வரிசை ஒவ்வொன்றா காமிச்சிட்டு வரும் ரைட்டுங்களா. ரைட். இப்போ இந்த 4 ப்ராசஸ் தான் உங்களுக்கு. அடுத்த விஷயம் அப்படிங்கும்போது நம்மளோட செலவு. இப்போ பேங்க் இருக்கு அப்படின்னா நம்ம கம்பல்சரி செலவு பண்ணுவோம். நம்ம கேஷ் மற்ற விஷயம் ஏதாவது செலவு பண்ணுவோம், ஆஃபீஸ் செலவு பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ என்னோட கேஷ் டிரான்சாக்ஷன் சரிங்களா. இன்னைக்கு தேதி. ஸோ என்ன செலவு பண்றேன், இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் சரிங்களா. எவ்வளவு செலவு பண்றேன், ஒரு 200 ருபீஸ் ஃபார் எதுக்காக செலவு பண்றேன் சரிங்களா. பூஜை ஜாமான் வாங்குறேன் அவ்வளவு கொடுத்துட்டு சரி. இப்போ இது என்னோட செலவுகள் சரிங்களா. இது மாதிரி என்னென்ன செலவுகள் வேணுங்கிறத நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா.
இது எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டீடைல் ரிப்போர்ட் இப்போதான் உங்களோட அக்கௌண்ட்ஸ் டே புக் ரிப்போர்ட்னு வரும். இன்னைக்கு தேதியில் டே புக்கோட வியூ கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல என்ன நடந்திருக்கு. ஸோ என் கையில் இவ்வளோ ரூபா இருந்திருக்கு, இன்னைக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, கேபியில் இருந்து ரிட்டர்ன் பிளட்ஜ் ரிட்டர்ன் வந்து திருப்பியாச்சு, பூஜை செலவு பண்ணியிருக்கேன், டீ செலவு பண்ணியிருக்கேன், சேலரி மணிக்கு கொடுத்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட் வந்து 2000 ரூபா கண்ணன் கிட்ட இருந்து வந்திருக்கு, அவர்கிட்ட இருந்து 1 லட்ச ரூபா வந்துருச்சு, மீதி என் கையில் இருக்க கேஷ் வந்து 4,76,200 ரூபாய் என் கையில் கேஷ் இருக்கு. ஸோ உங்களோட அக்கௌண்ட்ஸ் வைஸாக ப்ராப்பராக உள்ள வரும். சரிங்களா? ரைட். இது வந்து டுடே டிரான்சாக்ஷன்ங்கிறது ஜஸ்ட் ஒரு சம்மரி மாதிரி. இன்னைக்கு தேதியில மட்டும் நடந்தது என்ன, பிளட்ஜ் ரிட்டர்ன் இந்த ரிட்டர்ன் ஆயிருக்கு, இவர்கிட்ட இருந்து 2000 ரூபா வந்திருக்கு, கேவி பேங்க்ல வச்சது ரிட்டர்ன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். பேங்க்ல இருந்து ரிசீவ் ஆயிருச்சு, இந்த பேங்க்ல இருந்து ரிசீவ் பண்ணது என்ன பண்ணிருக்கோம், பேங்க்குக்கு எவ்வளவு வட்டி கட்டியிருக்கோம், சரிங்களா, கேஷ் இருந்தது, எல்லாமே தனித்தனியா ஒரு ஒரு சம்மரி மாதிரி உங்களுக்கு. ஸோ உங்க எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு நாளோட டேட்டா கொஞ்சம் டீடைல்டா என்னென்ன பாக்கெட் வச்சிருக்கோம், எது வச்சிருக்கோம், எல்லா டீட்டெயிலும் ஒரே இதில் சிம்பிளா பாத்துக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. சரிங்களா? இது உங்களோட மொத்த டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? இது ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரம் டேட் மொத்தமாக வரும். உங்களோட கேஷ்ல இருந்து இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரை என்னென்ன இருக்கு எல்லாமே இதில் வரும். ஓகேங்களா? பேங்க்ல எவ்வளோ இருக்கு, நம்மளுக்கு என்ன வர, இப்போ இவரோட கண்ணன் அப்படிங்கும்போது 1 லட்ச ரூபா வச்சிருக்காரு, 1 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு, நோ பேலன்ஸ். ரைட்டுங்களா? ராம்பிரசாத்துக்கும் அவரோட பாக்கி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது தனித்தனியாக. சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ இருக்க மேஜர் ஒரு ஒரு ஃப்ளோ மட்டும் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே அதோட பேங்க் ரிப்போர்ட், பிளட்ஜ் ரிப்போர்ட்னு வரிசையாக ஒவ்வொன்றா வரும். நான் மேஜராக மட்டும் நான் உங்கள்கிட்ட கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக டெப்த்தாக வேணும் அப்படிங்கும்போது கால் பண்ணுங்க, உங்களுக்கு டெமோஸ் வந்து ஃபர்தர் டெமோ உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.